Hello viewers, welcome back to Punarnava Be Ready YouTube channel. இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரொம்ப ஹெல்தியான அழகான ஆர்கானிக் மாடி தோட்டம், வீட்டு தோட்டம் எல்லாருக்குமே இந்த மாதிரி தோட்டம் வளர்க்கணும்னா ரொம்ப ஆசையாகவே இருக்கும். ஆனால் அதை வளர்க்கும் போது நம்ம நிறைய கஷ்டப்பட வேண்டியது வரும். பூச்சி தொல்லை, எறும்பு தொல்லை, நத்தைகள், ஈவன் இந்த புழுவெல்லாம் வந்துடுச்சுன்னா இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கவே இருக்காது. பட் இந்த மாதிரி ஹெல்த்தியாக வளர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்காக நாம் பண்ண வேண்டியது ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் வீட்டில் கிடைக்கிற வேஸ்ட்டு, ஃபுட் வேஸ்ட்டு, நம்ம ஃப்ளவர்ஸ் வேஸ்ட்டு, இது இல்லாமல் மக்கக்கூடிய பேப்பர், அட்டைங்க அதெல்லாம் கூட நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் அதை வாஷ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அந்த தண்ணி, இதெல்லாம் வந்து எத்தனை விதமாக வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் என்ன நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரே இருக்குது. இந்த ட்ரேயில் இது வந்து வெஜிடபிள்ஸ் ஷாப்பில் கிடைக்கிற ட்ரே. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து இங்கே கிடைக்கக்கூடிய இலைங்க ப்ளஸ் வெஜிடபிள் வேஸ்ட்டு, பழம் தோல், வாழைப்பழம் தோல்லாம் எப்படி காஞ்சிருக்கு பாருங்கள். இது வந்து கிட்டத்தட்ட இது வந்து மழை சீசனில் இதில் நான் சேர்த்து வச்சது. ஏன் இதில் சேர்த்து வச்சு மழைலாம் பெஞ்சு தண்ணி பட்டு பட்டு ரொம்பவே மக்கி நல்ல உரம் தயாராகிடுச்சு. நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு அரிசி பை ஏதாவது கவர் அரிசி வாங்க, 25 kg அரிசி பேக் இருக்கும்ல, அதை கட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொட்டி கையிலேயே நல்லா அதை கலந்துட்டு நம்ம வந்து எடுத்தோம்னா உங்களுக்கு சூப்பர்பான, நான் காமிக்கிறேன். நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஆர்கானிக் உரம் கிடைக்கும். இதில் ஏதாவது ஆர்கானிக் உரம்னா இதில் நம்ம மைக்கா கவரோ இல்லாட்டி வேறு ஏதாவது இப்போ இந்த பூச்சிக்கொல்லி மருந்துங்கள்லாம் போடுறாங்க, அதெல்லாம் போட்டு நம்ம வந்து எப்போவுமே மாடி தோட்டம் வளர்க்கவே கூடாது. நம்ம வந்து பெருசாலாம் செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு கிடைக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் வேஸ்ட்டு, வீட்டில் வந்து சாதம் மிச்சமாச்சு அப்படின்னாலும் ரொம்ப வேஸ்ட்டாக ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சமாவது சாதம் மிச்சமாச்சு அப்படின்னா அது தண்ணி ஊற்றி வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் மெத்தட் நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி இதில் போட்டுட்டு நம்ம இதில் தண்ணி தெளிச்சிட்டே இருக்கணும். தெளிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் மக்கி இந்த மாதிரி நமக்கு வந்து உரம் கிடச்சிரும். இதை அடிக்கடி தேவையான அளவு எடுத்துட்டு மறுபடியும் கூட்டிட்டு நம்ம தண்ணி தெளிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி உரம் கிடைக்கும். அதுக்கப்புறம் இது ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு, இது ரொம்ப ஃபில்லாகிடுச்சு, மறுபடியும் எங்கே வைக்கிறதுன்னு தெரியல, நல்லா காய வச்சுருங்க. காய வச்சுட்டு அதை வந்து எரிச்சிருங்க. நீங்கள் எரிச்சிட்டு இந்த மாதிரி சாம்பல் எடுத்துக்கோங்க. இந்த சாம்பலையும் நீங்கள் வந்து செடி மேலே அப்படியே தூவி விடலாம், இல்லாட்டி தண்ணியில் கலந்தும் அதோட வேர் பகுதியில் ஊற்றி விடலாம். இந்த கொடி வகைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பூச்சிங்க நிறைய பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியான பூச்சிங்கெல்லாம் வர விடாமல் இது ரொம்பவே தடுக்கும். ரொம்ப ஹெல்த்து, அந்த செடிங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இதுக்கப்புறம் டைரெக்டாக இது ஒரு பெரிய டப்பு. இந்த டப்பில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பாருங்கள், முட்டையோட ஓடு, காய்கறி கட் பண்ண தோல், பழம் தோல் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். தண்ணி ஊற்ற ஊற்ற இதுவே ஆட்டோமேட்டிக்காக மக்கி, அதாவது இந்த மாதிரி ப்ரொசீஜர் வெயில் காலங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். மழை சீசனில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழுகி மழையில் வேர் செத்து போயிடும். ஸோ இப்போ இது மாதிரி போட்டதுனால இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி நிறைய பூத்துது. மார்கழி, டிசம்பர், ஜனவரியில் நிறைய பூத்துட்டு அதை கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி துளுத்துருக்கு. இந்த மாதிரி உங்கள் செடிங்க நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு இந்த மாதிரி மெத்தடும் யூஸ் ஆகும். இப்போது இனி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துக்கு நமக்கு நல்லாவே வெயில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைரெக்டாக போட்டோம் நம்ம வந்து தண்ணி இதில் ஊற்றிட்டே இருந்தோம்னா இதுவே மக்கி இதில் இருக்க சாரெல்லாம் உள்ளே இறங்கி அதுவும் சத்தாகும். அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட், காய்கறி குப்பைங்க அதாவது வேஸ்ட்டுங்க கிடைக்கும் போது நம்ம இது பாருங்கள், அரிசி கழுவுற தண்ணி இதில் ஊற்றி வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு, அதாவது நல்லா வாஷ் பண்ணுவோம் இல்லையா, வாஷ் பண்ணிவிட்டு இந்த தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதையும் நான் இதுலேயே அப்படி டேரெக்டாக எல்லாம் ஒன்றா வச்சுருக்கேன். இதையும் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த தண்ணி எல்லாத்தையும் அப்படியே இந்த மாதிரி ஒரு கேனோ இல்லாட்டி ஏதாவது ஒரு கண்டெய்னரில் ஊற்றி வச்சுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த சாதம் கொஞ்சம் சாதமாவது நான் இதுக்காகவே அப்படியே மிக்சிலேயே அரைச்சிட்டு அதையும் இதில் கலந்து வச்சுருவேன். அண்டு முக்கியமாக நான்வெஜ் வாங்கும்போது அதை வாஷ் பண்ணுற தண்ணியை மட்டும் டைரெக்டாக எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஊற்றி விட்டுடலாம், தப்பு கிடையாது. இப்போது இதை ஒரு ஜாரில் நம்ம என்ன பண்ணோன்னா, இதுக்குன்னு ஒரு ஜார் வச்சுருக்கேன் நான், அந்த ஜாரில் இது எல்லாத்தையும் அரைச்சிருவேன். அரைச்சிட்டு அதையும் இதில் சேர்த்து வச்சுருக்கேன். இது மாதிரி 3 days சேர்த்து வச்சதை
நம்ம 4th டே ஒரு 3 நாளைக்கு இருந்தால் போதும். இதை குலுக்கி வைக்கணும் காலையில் ஈவினிங். இதை இப்போது ஒரு பெரிய பக்கெட்டில் தண்ணியில் கலந்துட்டு நம்ம எல்லா செடிக்கும் ஊற்றிட்டோம் அப்படின்னா உங்களுடைய தோட்டமும் இந்த மாதிரி நல்லா க்ரீனிஷாக நல்லா அழகாக இருக்கும். பாருங்கள், நிறைய பிஞ்செல்லாம் விட்டுருக்கு இதில். பாருங்கள், முக்கியமாக இந்த மாதிரி கொடி வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பூச்சி தாக்குதல் உள்ளாயிட்டு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பெரிய இலைங்க இவ்வளோ க்ரீனிஷாலாம் வரவே வராது. நம்ம இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுனால தான் இது இந்த அளவுக்கு நல்லா அழகாக வந்திருக்கு. இதை வந்து காய்கறி தோட்டத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம பூச்செடிக்கும் போடலாம். இது சம்பங்கி. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. மல்லிச்செடிலாம் கட் பண்ணி நான் வச்சு விடுவேன். பட் இது துளுக்கும் போதே அழகாக பார்த்திங்கன்னா மொட்டோடு வரும். நல்லா அழகாக இருக்கும் இது. அண்டு இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வாழைப்பழம் இதில் குளத்தள்ளி இருக்குது, தெரியல இங்கேருந்து பார்த்தா. இதுக்கும் இதே மாதிரி தான் நான் ஊற்றி விடுவேன். ஃப்ளவர்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நிறைய பூத்துருக்கு. இந்த மாதிரி காய்கறி தோட்டம் கீரைகள் போட்டாலும் நம்ம அதுக்கு போடலாம். முக்கியமாக நான் நெல்லிக்காய் மரத்துக்கும் இதையே தான் செய்வேன் நான். பாருங்கள், ஃபுல்லாக வெறும் ஃப்ளவர் தான். அழகாக இப்போ வந்து எல்லா பூவும் பூத்துட்டு பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் இதில் இப்படி இதை கொஞ்சம் இன்னும் கூட இப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கும் ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ உங்கள் ஐடியா அண்ட் தாட்ஸு ஃபீலிங்ஸு இந்த கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.